ஹலோ காய்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங். நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து காரை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு, சரி காரை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வாட்டர் பிடிச்சிட்டு அந்த லிக்யூடு கார் க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்யூடு 2 ட்ராப்ஸ், அந்த 2 ட்ராப்ஸை வந்து அதில் பக்கெட்டில் ஊற்றிட்டு அதாவது வாட்டரும் அந்த லிக்யூடும் நல்லா மிக்ஸ்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து துணி வந்து கார் துடைக்கிறதுக்குன்னே சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த துணியை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இன்ஜின் போர்ஷன்லேருந்து வாஷ் பண்ணுவேன். இன்ஜின் போர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அழுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நாங்கள் போன வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தது, இந்த பொங்கல் இருக்குல்ல, பொங்கல் லீவுக்கு நாங்கள் 2 நாள் கார் வெளியே தான் நினச்சி நிறைய எல்லா இடத்துக்கும் போயிருந்தோம். அந்த 2 நாளும் எல்லா இடத்துக்கும் போயிருந்தனால நிறைய தூசி அடைஞ்சிருந்துச்சு. வந்துட்டு காரை க்ளீன் பண்ணுவோன்னு பார்த்தா காரை க்ளீன் பண்ணவே முடியல என்னால். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா டைம் கிடைக்குன்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி காரை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த வாரம் புதன்கிழமை வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போவோம். அதனால சரி நாங்கள் எப்பவும் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக சரி காரையும் இந்த வாரத்துக்கு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்கினது பார்த்திங்கன்னா, இது வந்து ஷிஃப்ட் டிசையர் 23 மாடல். எப்போ வாங்கினோம் அப்படின்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 23ல் வாங்கினோம். 23 மார்ச்சில் நாங்கள் இதை வந்து வாங்கினோம். இது வந்து நல்ல மைலேஜ் தருது. 28 29 தருது மைலேஜு. பெட்ரோல் வண்டி தான் இது, ஷிஃப்ட் டிசையர். இது பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி எதுக்கு எடுத்துப்போம்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு, அப்புறம் வீட்டு யூசேஜ் எல்லாத்துக்குமே எடுத்துப்போம். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜினில் பார்த்திங்கன்னா இது வந்து மேலே ஒரு லைட் இருக்கு இல்லையா, அது வந்து அதாவது லைட்டோட பவர் வந்து கம்மியாக இருக்கும். கீழே ஒரு லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டோட பவர் வந்து அதாவது டீப்பாக இருக்கும், ஆழமான லைட்டாக இருக்கும். ஃப்ரண்ட் டிசைன் வந்து நல்லாயிருக்கும். ஷிஃப்ட் டிசைனை பொறுத்தவரை நல்லா பிராண்டடு, நல்லா உழைக்கும், நல்ல காராக இருக்கும். இதே ஓட்டுறதுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும். ஓட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு, வளைக்கிறதுக்கு, கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். என்ன வண்டி வந்து இது வந்து நாங்கள் VXI மாடல் வாங்கினனால உங்களுக்கு வந்து பெரிய மாடல் மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம எப்போவுமே நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டு நிறுத்திட்டு வாஷ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹலோ வலிக்கண்ணம்மா, என்ன பண்ணுறீங்க? ஹலோ, வணக்கம். இன்னைக்கு காலையில் எடுக்கல, இப்போ எடுக்கிறோம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டிங்களா? கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இன்னைக்கு மட்டன் எதுவும் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ முட்டையை கிட்டலாம். ஸ்டார்டிங்கில் அந்த காலத்தில் கிண்டுற மாதிரி தான் கிட்ட போகிறேன்னா, எப்படின்னா சட்டி காய் போட்டிருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி போட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வெந்த உடனே சால்ட்டு போடும். எனக்கு உப்பெல்லாம் கையில் போட்டால் தான் சரியான திட்டம் தெரியும், ஸ்பூனில் போட்டால் திட்டம் தெரிய மாட்டேன். உப்பா அடுத்து மஞ்சள். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே மம்மி? ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் உப்பெல்லாம் நமக்கு வந்து இதில் போட்டாதே சரியாக தெரியுது, கையிட்டு அது அப்படி தான் நல்லா இருக்கு. இப்போ வந்து முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டையை உடைச்சி இதுலேயே தக்காளி பழமும் போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் 2 நறுக்கி போட்டும் செய்யலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழம்புல நிறைய தக்காளி போட்டேன், அது நல்லா இருக்கும். அதனால் இதில் தக்காளி இல்லாமல் செஞ்சுருக்கேன். முட்டை இப்படி உடைச்சி ஊற்றிங்கிட்டலாம். வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், உப்பு, முட்டை.
அது வேகட்டும். எத்தனை பேர் குவான்டிட்டிக்கு? இது 2 பேருக்கு தான், நம்ம 2. ஆனால் இது ஈஸியாக தான் இருக்குது, இது வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது புழங்க, நல்லா இருக்குது. நான் அந்த பிளாஸ்டிக் கவரில் போடாமல் தனியாக வச்சுருந்தேன்னா கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் பிளாஸ்டிக் கவர் போட்டு அழுக்காக போயிடும்னு வச்சேன். சும்மா தனியாக வச்சுக்க வேண்டியதான். அது புதுசில் எதுவும் நமக்கு மனசு வராதுல்ல. எந்த சாமானும் புதுசாக புழங்கும் போது அப்படியே பத்திரமா வச்சுக்கணும் தானே நமக்கு தோணும். அதை போட்டு பழசாக்க மனசு வராதுல்ல, அந்த மாதிரி தான். அதுவும் லேடிஸுக்கெல்லாம் சுத்தமாக ஒரு சின்ன கிண்ணம்னா கூட அப்படி இருக்கும். லேடிஸுங்கிறது அதுதான். ₹1,00,000 போகிறது கூட பெருசாக தெரியாது. ₹1,000 இல்லை ஒன்று குறைச்சி வாங்கிடுமா, ₹1,000 குறைச்சி கொடுப்பா அப்படின்னு கேட்டுட்டா அதுக்கு குறைச்சி தந்துடானா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் லேடிஸ்க்கு. நான் பெரிய சமத்து அப்படின்னு வேண்டியது. ₹1,00,000 போகும், அது கூட தெரியாது. அதுதான் லேடிஸ். நமக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் இப்போ பண்ணுறது. என்னதான் இருந்தாலும் அந்த புத்தியெல்லாம் போக மாட்டேங்குது. இந்த டப்பாவை இப்போ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோவேன்னு நினச்சி பிளாஸ்டிக் கவர் அது எடுக்க வர மாட்டேங்குது. பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சோம்னா, சும்மா டப்பாவில் வச்சோம்னா ஈஸியாக அள்ளலாம் கொள்ளலாம். அது கவர் போட்டோம்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கவரு இப்படி இதுன்னா ஈஸியாக அள்ளலாம் கொள்ளலாம்ல. இப்படி போட்டோம்னா அதில் போட்டு டப்பா வீணாயிருமோன்னு தோணுது. சரி வேறு இருந்தால் இப்படியே போட்டுருவோம். அதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இதான் சரி, ஆல்ரைட். எல்லாம் அது வாரத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கால் என்ன க்ளீன் பண்ணணும். அது தீர்ந்தோடனே க்ளீன் பண்ணிட்டு போடணும். அது இங்கே நமக்கு ரொட்டீன் வேலை தானே, எல்லாமே இருந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுவும் இந்த காலத்து பிள்ளைலாம் அப்படி நல்லா வச்சுருக்குதுங்க வீடை. அவ்வளோ சூப்பராக வச்சுருக்குதுப்பா. பொங்கலுக்கெல்லாம் எடுத்து கழுவணுங்கிறதே இல்லை, எல்லாம் நீட்டாக வச்சுருக்குதுங்க வீடு. வேலை செய்யலைங்கிறிய அப்புறம் நீட்டாக வேலை செய்யலைன்னா கிச்சனை நீட்டாக வச்சுருக்குதுங்க. கிச்சன்லாம் நீட்டாக வச்சுருக்குதுங்க. செய்கிற பிள்ளையே செய்யுதுங்க நல்லா, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கிச்சன்லாம் நீட்டாக வச்சுருக்குதுங்க. நல்லா சூப்பராக பண்ணுதுங்க. அப்போ அதுக்கு பண்ணுறது பார்த்தா நம்மளாம் அசந்துருவோம். அந்த காலத்துலலாம் எல்லா நாளும்லாம் எடுத்து கூட்ட மாட்டாங்க. பொங்கலுக்கு மட்டும்தான், பொங்கலுக்கும் போது தான் எல்லாம் பிரித்து கூட்டுவாங்க. மிச்ச நாளெல்லாம் சும்மா சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. எதுவும் பிறக்குவாங்க. ஏதாவது இந்த காய் போடுறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போதான் டெய்லரிங்கு அது இதெல்லாம் கற்றுக்குது இல்லை. அப்போல்லாம் மாங்காய் வத்தை அவ்வளோ போட்டு காய போட்டு வச்சுக்குவாங்க. சும்மா இருக்க அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் வெயிலில் காய போட்டு அதுக்குள்ள டப்பாவில் விட்டு வச்சுக்குது. வத்தம் வடை கெட்டு போகாமல் இருக்க வத்தை எல்லாமே. உப்பு கண்டம் போடுவீங்கல்ல? ஆமாம், உப்பு கண்டம், மாங்காய் வத்தை. அப்போதான் அவெல்லாம் கொட்டுவாங்க. மாங்காய் வத்தை நாங்கள் புறக்கி திம்போம். காய போடுறதுல நல்லா இருக்கும். நல்லா பழத்தை தான் வத்தல் போடுவாங்க. அது நல்லா காஞ்சி வந்துச்சுனாலே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். உப்பு மஞ்சத்தூளும் டப்பியில் கொட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ இப்படி எடுத்து ஈஸியாக போட்டுக்கலாம். இது கவருக்குள்ளே விட்டு கை குடையிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதை அள்ளி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இந்த வருதுண்ணா மஞ்சத்தூளுமே இந்த இப்படி எடுத்துக்கலாம்ல. இந்த அதுலேயே ஒரு கரண்டி கிடக்கு. இந்த இதில் கிடந்த கரண்டியும் இந்த கிடக்கு. இன்னும் மனசு இல்லை இந்த மிளகாத்தூள் அதில் கொட்டுவோமா. கொட்டிட்டேன். புதுசு பொருளை எடுக்கிறதுக்கு மனசு வரல. அப்படிதான் இருக்கு. அது ₹1,00,000 போகிறது தெரியாது. ஒரு 25 கார் ரூபா போகிறது பெருசாக நினைப்போம். அப்படிதான் லேடிஸ்.
அதெல்லாம் மனசு இப்படியே அப்படிதான் இருக்கு. நான்லாம் கொஞ்சம் முற்போக்கு மாத்திக்கணும்னு நினைப்பேன். ஆனா என்னாலே மாத்திக்க முடியல. அது நம்ம என்னவோ ஏமாந்துட்டு என்னத்தையும் நம்ம பெருசா வேஸ்ட் ஆக்கிட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங் வருது. அதுவே எனக்கு மட்டும்தானா எல்லாருக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பழசாயிடுச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஆமா, நிறைய பேர் குக்கர்லாம் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமலே தூக்கி மேலே வச்சிடுறாங்க. என்ன இப்போ வர்ற குக்கர், புதுசாக வர்ற குக்கர்லாம் வாங்கி வச்சுட்டு மேலே வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் இப்போ அப்புறம் யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் யூஸ் பண்ணுவோம்னு வைக்கிறாங்க. நம்ம காலமே ஓடிடும் போது. ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க ஒன்று அப்பப்போ யூஸ் பண்ணிடுறதுப்பா. எல்லாம் அப்பவே வந்த உடனே கழுவுதுங்க. யூடியூப்ல பார்க்குறதுல வந்த உடனே தண்ணியில் கழுவி அடுத்த நிமிஷமே அதில் வேக வச்சிருதுங்க, யூஸ் பண்ணிடுதுங்க. அது நல்லா சம்பாதிக்குதுங்க, நல்ல ஒரு இதுவாக இருக்குதுங்க, திறமையாக இருக்குதுங்க. முட்டை ரெடி. முத்துவினாவே கிச்சனை நீட்டாக வச்சுப்பா. கிச்சன் நீட்டாக இருக்கும். தொடச்சிட்டு தான் படுப்பா என்னதான் இருந்தாலும். உடம்பு சரியில்லைனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. நீட்டாக இல்லைன்னா அப்புறம் வந்து திரும்ப பண்ணுறதுக்கு கஷ்டம், ஒரு மாதிரி இருக்கும். அருவருப்பாக இருக்கவங்களுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆமாம், அதுலேயே புலங்குறவங்களுக்கு அருவருப்பாக இருக்காது. இல்லை சாதத்தை எடுத்துக்கிறேன். அந்த காலத்துல முட்டை இப்படிதான் பண்ணுவோம் நாங்கள். வெள்ளை பொரியல இப்படிதான் பொரிப்போம், வெங்காயம் போட்டு. இப்போதே இதில் தக்காளி போடுறாங்க, என்னென்ன போடுறாங்க. சுட சாதம் பாருங்க. கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு. இது வந்து முட்டை பொரியல். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டு இறக்க வேண்டியதுதான். இதுதான் முட்டை பொரியல். இது மோர் தயிர் தான். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.